அம்சா, ஹாப்பியா இருக்கியா? இருக்கேன். இல்லடி, நார்மலா ஹாப்பியா இருக்கியான்னு கேட்கல. கல்யாணம் ஆனதுல உனக்கு ஹாப்பி தானே? ஏன் உனக்கு தெரியாதா நான் ஹாப்பியா இருக்கேனா இல்லையான்னு? தெரியும், இருந்தாலும் கேட்கணும்ல, அதனால கேட்டேன். இப்போ ஹாப்பியா இருக்கேன். இனிமே எப்பவும் ஹாப்பியா இருக்கிறது சார் கையில தான் இருக்கு. அதுக்காக தானடி நான் இருக்கேன். இந்த உலகத்தில் கடவுள் உனக்காக என்னையும் எனக்காக உன்னையும் படைக்கப்பட்டதே உன்னை எப்போதும் சந்தோஷமா இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உன் முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான். அதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம். மற்றதுன்னா மற்றது தான். ஏன் உனக்கு தெரியாதா? ஆஹா. ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினியே தேவி ராஜராஜ சோழன் எனையாலும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. காலையிலே இந்த பேப்பரை தூக்கியாச்சா, விடிஞ்சா வெளுத்தா வேற வேலை கழுத இல்ல. வீட்டுல உள்ள வேலையை பார்க்க கூடாதுன்னு இப்படி இதையே தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? காலையில காப்பியை குடிச்சிட்டு இந்த பேப்பர் பார்த்தாச்சும் பொழுது போகுது. என்ன செய்ய சொல்ற? அப்படி பழகி போயிருச்சுல. இப்ப என்ன வேலை இருக்கு உனக்கு? என்ன பார்க்கணும்? ஆமா, புதுசா பொண்ணு மாப்பிள்ள இருக்கிற வீட்டுல வேலை இல்லாமத்தான் இருக்கு. வரு என்ன வேலை இருக்காமல? ஒரு பெரிய மனுஷன் கணக்கா பேசும். என்னத்த பேசுறீரு? வீட்டுல என்ன வேலை இல்லாமலா இருக்கு? சரிடி, என்ன வேலை இருக்குன்னு சொல்லு பாக்குறேன். சும்மா காலையில இருந்து காவுன்னு கத்திக்கிட்டே இருந்தா சரியா போயிருமா? இந்த பேப்பரை தூக்கிட்டேன்னா உனக்கு எங்கதான் நோகுமோ தெரியல. போ. வயசான காலத்துல சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. காலையில எந்திரிச்சோம், அந்த கஷாயத்தை குடிச்சோம், அங்கிட்டும் செத்தவிட நடந்து கொடுத்தோம். கை காலை கொஞ்சம் உதறி விட்டோம்னு எதையாச்சும் பண்றீரா? காலையில எந்திரிக்க வேண்டியது, ஊறுபட்ட சர்க்கரையை போட்டு அந்த டீயை குடிக்க வேண்டியது, இப்படி இந்த சோபாவில் உட்காந்து பேப்பர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இதான ஒரு ஆம்பளைக்கு பொழப்பு? வேற வேலை இல்லை உங்களுக்கு? போங்க, இந்த கட்டப்பை எடுத்துக்கிட்டே போய் கறி வாங்கிட்டு வாங்க. பிள்ளைகளுக்கு மத்தியானத்துக்கு சமைச்சு கொடுக்கணும். இப்ப என்ன உனக்கு கறி வாங்கணும்? அதுக்கு தானே இப்படி காலங்கத்துல கத்துற? குடு எத்தனை கிலோ வாங்கணும், என்னென்ன கறி வாங்கணும்னு சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தாங்க பையி. அப்துல் பாய் கடையில போய் மட்டன் 2 கிலோ வாங்கிக்கிறங்க. முனியாண்டி கடையில போய் சிக்கன் 2 கிலோ வாங்கிக்கிறங்க. கடற்கரை ஓரத்துல காலையில சீப்பா போட்டு வச்சிருப்பேன், அதுல 1 கிலோ மீன் வாங்கிக்கிறங்க வறுக்கிறதுக்கு. அதை வாங்கிக்கிட்டு வெங்காயம் தக்காளி குழம்புக்கு தாளிக்க வாங்கிக்கிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லியை பிடிச்சிக்கிட்டு ஓடியாங்க. காலகாலம் இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்ட, ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஆயிருச்சுல. ஏண்டி, எல்லாத்தையும் ஒரே நாள்ல செஞ்சு வச்சு பிள்ளைகளுக்கு சூட்டை கிளப்பி விட்டுறாத. ஒன்னொன்னா செய்ய, அப்பதானே இருந்து சாப்பிட முடியும். ஆமா, விருந்து காக்குறவங்க நொட்டு போல இதை ஒண்ணு அதை ஒண்ணுமா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தா தானே நல்லா இருக்கேன். பிள்ளைய 2 மாமியா வீட்டுல தான் இருந்து விருந்து சாப்பிட முடியலைன்னு இங்கனக்குள்ள இருக்குதுங்க. நம்ம தானே வாய்க்கு ருசியா வக்கனையா சமைச்சு போடணும். ஆம்பளை பிள்ளை நல்லா வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிட்ற பைய, அவனுக்கு அதையும் இதையும் நொட்டு பறிஞ்சதை நம்ம 1/2 கிலோ 1/4 கிலோ எடுத்தா நல்லா தெரியுமா? நல்லா அதுல மட்டுமா எடுத்து நிறைய செஞ்சு வச்சா தானே நல்லது. அப்பதானே நம்மளையும் கௌரவமா நினைப்பாங்க. நம்ம வீட்டு மாப்பிள்ளைய நம்ம தான் கவனிக்கணும் மனுஷன். இந்த கூறுவாரெல்லாம் தெரியாம அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு சூட்டை கிளப்பி விட்டுரும் சொல்லிக்கிட்டு. சரிடி ஆத்தா, உடனே பொறிஞ்சது அல்லாத கூடு, போயிட்டு வரேன். மார்க்கெட்டுக்கு போறதுக்கு எதுக்கு பேப்பரை தூக்கிக்கிட்டே வா போறீரு? ஐயா இந்த மனுஷன் என்ன இப்படி பேப்பர் படிச்சே சாகும் போல் இருக்கு. அடி, கையில வச்சிருந்தேன், இங்கனக்குள்ள போட்டா உன் பேரை எங்கேயும் கிழிச்சு போட்டுருவானேன்னு எடுத்து அங்கிட்டு வைக்க போனேன். குடு, உனக்கு தேவை சாமான் தானே, வாங்கிட்டு வரலைன்னா என்னன்னு கேளு. சிக்கன் பொடி மட்டன் பொடி எண்ணெய் எல்லாம் மறந்துட்டு வந்துடக்கூடாது. மறுபடியும் அப்புறம் போய்கிட்டு தெரிய முடியாது என்னால. ஏய், அதெல்லாம் நீ எங்கடி சொன்ன? மட்டனும் சிக்கனும் மீனும் தானே சொன்ன. ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பாங்கள. குழம்பு வைக்கணும்னா எல்லாத்தையும் வேணும், வாங்கிட்டு வாங்க. அப்படியே கூட 4 தேங்காய் மூடி வாங்கிட்டு வந்து போடுங்க. கேடியே, முதல்ல மட்டனு சிக்கனு மீன் தக்காளி வெங்காயம்னு சொன்னேன். இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கிட்டு அப்புறம் என்ன வேணும், அப்புறம் தேங்காய் வேணுங்கிற. மொத்தமா ஒரு சிட்டையை போட்டு எழுதி கொடு, நான் வாங்கிட்டு வரேன். அப்புறம் அது இல்லை இது இல்லைன்னு மறுபடியும் என்னை அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெயில் என்னால போக முடியாதாம்மா. ஆமா, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு சிட்டை ஓட வேண்டியதான். சிட்டை போன எடுத்துக்கிட்டு கடைக்கு போங்க, நான் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறேன்.
இந்த போனு வந்ததுலேருந்து பேப்பரில் பேனா பிடிச்சி எழுதுறதும் குறைஞ்சி போச்சு, கல்யாணம் கருமாதிக்கு போய் சொந்த வந்ததுகளுக்கு நேரில் பார்த்து சொல்கிறதும் போச்சு. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன்னு கல்யாண பத்திரிக்கையிலேருந்து கருமாதி பத்திரிக்கை வரைக்கும் வாட்ஸ்அப்பில் தானே இப்போல்லாம் அனுப்பி விட்றாங்க. எவன் சொந்த வந்தத்தை நேரில் பார்த்து பேசுகிறேன். அந்த காலத்துல எல்லாம் லெட்டர் எழுதி போட்டு 2-3 நாள் காத்துக்கிட்டு கிடப்போம், என்னைக்கு வரும்னு. இப்போ ஒரு நிமிஷத்தில் எங்கிட்ட இருந்து அங்கிட்டு பார்க்குறாங்க, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு பார்க்குறாங்க. ஆமாம், என்ன சொல்ல, ஆண்டிப்பட்டியிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் வீடியோ கால் பேசுகிறாங்க. செத்த இடத்துல இங்கே நடக்கிறது அங்கே தெரியுது, அங்கே நடக்கிறது இங்கே தெரியுது. உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல போ. நம்ம காலத்துல தான் ஒண்ணும் இல்ல, ஒன்னும் அனுபவிக்கல. அப்படிலாம் அனுபவிச்சிருந்தா இத்தனை வருஷமாவா உங்களை விட்டுக்கிட்டு இருக்கேன்? இன்னி யாரும் எங்க இருக்கீங்கன்னு இன்டர்நெட்ல பார்த்து கண்டுபிடிச்சு வந்து ஓடுன்னு போட்டு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். என்ன செய்யறது, என் காலமும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சுன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதா இருக்கு. இருக்கிறதைனால அனுபவிச்சுக்கணும்ல. போயிட்டு வாங்க, நான் வாட்ஸ்அப் அனுப்பி விடுறேன். சரி, நான் வாரேன், அயத்திராம போட்டு விடு. நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். அன்னைக்கிக்கா ஆவணசா என்னத்தையும் சாமான் வாங்கியிருக்கியா? அக்கா, சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மளிகை சாமான்லாம் வாங்கிட்டக்கா. காய்கறி எல்லாம் நீ வாங்குறோம்னு சொன்னா வாங்கிட்டியா என்ன? காய்கறி எல்லாம் நான் வாங்கிட்டேம்மா. சொரக்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு மாதிரி இருந்துச்சு, அதான் சரி வீட்டுக்குனாலும் வாங்கிட்டு போவோமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு வாங்குறியா? ஆமா, ஆத்தூர்லயே உன் மாமியா வீட்டுல தான் சொரக்காயும் பூசணிக்காயும் பாவக்காயும் பீக்கங்காயும் காய்ச்சி தொங்குன்னு தொங்கிட்டு கிடக்கு. ஊரு சனமே வந்து ஓசி வாங்கி திண்டுகிட்டு இருக்கு. நீ வந்து இங்க காசு கொடுத்து வாங்குறியாக்க? நல்ல பொம்பளை தான் போ. என்னடி செய்யறது வனசா, உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு போறண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டு. அதை சொல்ல நிக்கலிக்கா. நான் ஒத்த ஆளுதான் காய் வாங்கி குழம்பு வச்சா, ஒரு ஆளும் ஒரு சட்டியை போட்டா குழம்பு வச்சு திங்க முடியும். ஏன் மட்டும் பொட்டை குட்டியும் இந்த வாழைக்காய் உருளைக்கிழங்க வறுத்து வச்சோம்னா திங்குது, மற்ற காய் கறியை தொட்டு பார்க்க மாட்டேங்குது. நீ வாங்குறதுனா வாங்க, எனக்கு வேணாம். சரிம்மா, அப்ப நான் அந்த காயை வாங்கிட்டு வரேன். நீ கடைக்கு மட்டும் ஒரு 10 தேங்காய் பார்த்து வாங்குறியா? நல்ல தேங்காயா? தேங்காயா? இங்கனக்குள்ள ஒரு கடை வாத்தினேன், அந்த அங்கனக்குள்ள ஒரு கடை இருக்கு கோய், அந்த கடையில போய் நான் தேங்காய் பார்த்து வாங்குறேன். அப்ப நீ வீட்டுக்கு எதுவும் சாமான் வாங்கணும்னா வாங்கிட்டு வரசாவா. நேரம் ஆயிடுச்சு, 12 மணி பஸ் எல்லாம் பிடிக்கலன்னா அப்புறம் அடுத்து 2 மணி பஸ் தான். இப்படித்தாம்மா, இந்த சொரக்காய் 2 எலும்புச்சம்பளமும் வாங்கிட்டு வரேன். பிள்ளைய வெயில் காடுக்கு ஐஸ் கட்டிய ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டு சர்பத்து போட்டுத்தான்னு வாங்கி வாயை பழக்கிறாளுங்க. அதனால இந்த 2 பழத்தையும் வாங்கிக்கிட்டே சொரக்காய் வாங்கிட்டு வரேன். நீ போய் 10 தேங்காயை மட்டும் பார்த்து எடு, பெருசா ஓடிடுவான். சரிக்கா, வா. தம்பி, கடையில ஆள் இல்ல? ஏன் எங்களை பார்த்தா ஆளா தெரியலையோ? இல்லப்பா, சின்ன பையலா இருக்கியே, அதான் எதுவும் ஆள் இல்லாம நிப்பாட்டிட்டு போயிருக்காங்களோன்னு பார்த்தேன். நீ தான் கடையில இருக்கியாப்ப? என்னது சின்ன பையலா? எக்கோ, கடைக்கு சாமான் வாங்க வந்தீங்கன்னா வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. சின்ன பையன் நொன்ன பையனு எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத, அப்படி எனக்கு கடுப்பு வந்துடாமா. ஆளையும் மண்டையும் பாரு, கடுப்பு வருமாம்ல கடுப்பு. அது என்னது, அது தலையில பூ வரைஞ்சது மாதிரி ஒரு மண்டை. ஏப்ப அந்த மண்டையை வாடகைக்கு எடுத்து தந்தியா இல்ல தானா வந்ததா? ஏன் மண்டை எப்படி இருந்தா உனக்கு எனக்கா? என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, வாங்கினா வாங்காட்டி கிளம்பி போய்கிட்டே இரு. சும்மா அது நோட்டை இது நோட்டைன்னு இப்ப என்னைய பக்கத்தை வந்திய? ஐயா இருப்பா சத்த, கேட்கத்தானே செய்யறேன். மண்டை ஒரு மார்க்கமா இருக்கேன்னு கேட்டேன். இந்த தேங்காய் என்ன விலை? தேங்காய் வாங்கத்தான் வந்தோம். தேங்காய் வாங்க வந்தா தேங்காய் என்ன வேலையிலும் கேளுக்கா. சும்மா மண்டையை பத்தி பேசிக்கிட்டு ஆளையும் அவங்களையும் பாரு. அவங்க மண்டை ரொம்ப நல்லா இருக்குவாரு, இங்கிட்டு அங்கிட்டு நெளிஞ்சுக்கிட்டு ஒரு உருவம், இதுல 4 முடிய வேற முன்னாடி. என்ன வேணும்? எம்பிட்டு வேலையில வேணும்? எத்த தண்டி வேணும்? தண்ணி வேணுமா? தண்ணி இல்லாம வேணுமா? எப்பா நீ என்ன இதுக்கு முன்னாடி இளநீ கடையில வேலை வாத்தியாக்க? வழுக்க வேணுமா இல்ல தண்ணியோட வேணுமான்னு தாகம் தீக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்க. தேங்காய் கூடப்பா, நல்ல தேங்காயா, ஒரு 10 தேங்காய். 10 தேங்காயா? ஏன் இல்லையாக்கே? ஏக்கா இருக்குக்கா, நீ என்ன வாயை திறக்க விட மாட்டேங்கிற? 10 தேங்காயான்னு கேட்டேன். ஐய, இது என்ன சாமான் அவங்க வந்தது மாதிரி தெரியலையே, சண்டைகளுக்கு வந்தது மாதிரில தெரியுது. சண்டையும் இழுக்க வரல, ஒன்னையும் இழுக்க வரல. தேங்காய் எடுத்து கொடு, 10 தேங்காய் நல்ல தேங்காயா கொடுப்பா. கடைக்கு வியாபாரத்துக்கு கொண்டு போனேன், அதுல தான் சட்னி அரைக்கணும், குழம்பு கரைச்சி ஊற்றணும், எல்லாத்துக்கும் தேவைப்படும். நல்லதா பார்த்து கொடு, இல்லைன்னா வியாபாரம் கெட்டு போயிடும். உன்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் வியாபாரம் பார்த்தா ஏன் வியாபாரம் தான் கெட்டு போகும் போல. அதுல எடுக்கா, அந்த தான் இருக்குல்ல, அதுல 10 தேங்காய் எடுங்க, நான் பார்த்து போட்டு கொடுக்குறேன். அதான் தெரியுது இல்ல, அப்புறம் இதானா நோதான் நானு இப்ப கேட்டேன், இதானா இல்ல உள்ள எதுவும் வச்சிருக்கியான்னு கேட்டேன். சொப்பா, இதுல மாதிரி சாவுகிறாக்கியெல்லாம் எதுக்குத்தான் கடைக்கு வியாபாரம் பார்க்க வருதுன்னு தெரியல. என்ன காய் பார்க்க பெருசா இருக்கா, ஆடவே இல்லாம முட்டு காயா இருக்கும் போல. கையில தூக்கி பார்த்தா எப்படி தெரியும்? குளிக்கு பாருக்கா. குளிக்கு பார்க்காமலாம் சொல்லுவேன், அப்படி ஒண்ணு நல்ல காய் மாதிரி தெரியலையே. அப்ப வச்சுட்டு போக்கா, வேற கடை பார்த்து வாங்கிக்க. சும்மா வந்ததுல இருந்து எதையாவது சொல்லணுமேன்னு சொல்லிக்கிட்டு நீ காய் வாங்க வந்தது மாதிரி தெரியலையே.
எப்ப கடைக்கு வாங்க வந்திருக்கோம். எங்க அக்கா என்னை நம்பி பொறுப்பை கொடுத்துருக்கு. நான் பொறுப்பான ஆளா பார்த்து வாங்கிட்டு போகணும்ல, அதுக்காக கேட்டேன். சும்மா ஏன்னா தானே காசை இறைச்சிட்டு போறதுக்கு நாங்க ஒன்றும் கோடி செலவுகள் இல்லை. ஒவ்வொரு ரூபாயும் உழைச்சி சம்பாரிச்ச காசாக்கும் பார்த்து தானே செலவழிக்க முடியும். சரிதான் சரிதான், நாங்களும் மளிகை கடை காய்கறி கடை போட்டு உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம். ஓடி போய் ஒன்றும் சம்பாதிக்கல. நீ எப்படியே சம்பாரி. இந்த தேங்காய் என்ன விலைன்னு சொல்லு. காய் 30 ரூபா, 10 காய்க்கு பாய்த்துமோ 30 300 ரூபா கொடுக்கா. என்னது ஒரு தேங்காய் 30 ரூபாயா? நல்லா இருக்கே கதை. எங்க ஊர்ல ஒரு காய் 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அப்புறம் என்ன, உங்க ஊர்லயே வாங்கிக்கிற வேண்டியதானே, எதுக்கு டவுனுக்கு வரனே? தெரியாமத்தேன், விலைய பார்த்து சொல்லுப்பா. அக்கோ, பார்த்து சொன்னாலும் பார்க்காம சொன்னாலும் ஒரே ரேட்டு தான். காய் 30 ரூபா, 10 காய்க்கு 300 ரூபா. வேணும்னா எடுத்துட்டு போ, இல்லைன்னா வச்சுட்டு போ. ஆத்தாடி, இது என்ன அநியாயமால இருக்கு? 15 ரூபா போட்டுக்க. அக்கோ, 30 ரூபா சொல்லிக்கிட்டு இருக்கேன், 15 ரூபா போட சொல்ற. பாதிக்கு பாதி விலையை குறைப்பியா? ஏதோ 1 ரூபா அரை காசுனா பரவாயில்ல, பாதிக்கு பாதி விலையை குறைச்சிக்கிட்டு போட்டுக்கணுங்கன்னா என்ன அர்த்தம்? வச்சுட்டு பார்க்க முதல்ல. ஏப்பா, எங்க ஊர்ல காய் 10 ரூபாய்க்கு கேட்குறோம். நீ அநியாயத்துக்கு 30 ரூபா சொல்ற. நான் எங்க ஊர் விலையா போட்டு கேட்குறேன். பஸ்ல வந்தது போனது எல்லாத்துக்கும் சேர்த்து 5 ரூபா கூட வச்சு தானே கேட்குறேன். 15 ரூபாய்க்கு கொடு. என்னக்கா மெண்டலாக்கா நீ? 30 ரூபா விலை சொல்லிக்கிட்டு இருக்கேன், 15 ரூபா பாதி விலைன்னு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு வாங்கின காசுக்காவது கட்டுமா? பேசாம வச்சுட்டு போக்கா. கடைக்கு வியாபாரத்துக்கு தானே கேட்குறான். நாங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணவா கேட்குறேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல வாங்கிட்டு போய் வெளியில விலைக்கு வித்தாலும் சரி, காய் 30 ரூபா, இதுக்கு மேல 1 ரூபா குறைக்க மாட்டேன். மனசா, தேங்காய் வாங்கிட்டியம்மா? அக்கா, நம்ம ஊர்ல முதுன கராத்தா அவங்க தோப்புல காய் 10 ரூபாய்க்கு தானக்கா விற்கிது. இந்த பையன் ஒரு தேங்காய் 30 ரூபா போட்டு சொல்லுதுக்கா. நான் மேற்கொண்டு 5 ரூபா வாங்கிக்க, 15 ரூபா போடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறேன். அக்கோ, நாங்க ஒண்ணு நீங்க சொன்னவங்க மாதிரி தோப்புல இருந்து டைரக்டா கொண்டுட்டு வரல. நாங்களே வியாபாரிக்கிட்ட விலை கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு 1 ரூபா 2 ரூபா லாபம் வேணாமா? இதுல இருக்கிற லாபமே காய்க்கு 2 ரூபா தாக்கா. அதை சொல்லி வித்ததுக்கு இது நம்ம அநியாய காசுங்குது. வாங்கினா வாங்கட்டு, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கட்டேன். எனக்கு ஒன்றும் நட்டமாக போறது இல்ல. நீங்க இல்லைன்னா எத்தனையோ பேரு இதனை அழிவு போறச்சாமானா என்ன? திமுற பத்தியாக்கா, வியாபாரம் பண்றாங்களா அராஜகம் பண்றாங்களான்னு தெரியலத்த. என்ன இப்படிலாம் சொன்னா எப்படி சாமான் வாங்குறது? மனசா, எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு. இப்பெல்லாம் கறி மீன் வைக்கிற விலையை விட காய்கறி விலை தானே அநியாயமா இருக்கு. சரிதேன்னு கொடுத்துட்டு வா, அப்ப என்ன பண்ணி தொலைய? அக்கா, அதுக்குன்னு 30 ரூபாயா? 300 ரூபாயா ஆகி போயிருதுக்கா. அப்ப என்ன டீ செய்யறது? இல்லைன்னா 5 காயை வாங்கிட்டு வா. முதனாக்கார தாட்டைன்னா போய் வாங்கிக்கிடுவான். அவட்ட எங்கக்கா காய் ஒழுங்கா இருக்கு? இத்தனை காயா வச்சுக்கிட்டுல 10 ரூபா சொல்லுது. அதை உடச்சு பார்த்தோம்னா பாதி ஓட்ட பாதி உடச. அதை போய் வாங்கி எல்லா காசும் வீணாவில போகும். ஏட்டி, அப்ப என்ன ஒண்ணு சொல்ற? இங்க நல்ல பெருங்காய் பெரும்பருப்பு 30 ரூபாய்க்கு சொல்லல. அப்புறம் தாராளமா காசு கொடுத்து வாங்குறது மாதிரித்தனமா வரும். ஒரு சில இடங்கள்ல எல்லாம் பேரம் பேச முடியாது வத்தியா. ஏதோ அவங்களும் வியாபாரம் தானே பண்ற இடம். ஒரு இடத்துல வாங்கி விற்கிறோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு 10 20 கட்டணும்ல. எக்கோ, காய் வேணுமா வேணாமா? சும்மா கடையை மறைச்சிக்கிட்டு இருக்காம இடத்த காலி பண்ணுங்க. அடுத்த கஸ்டமர் வர வேணாமா? சரிப்பா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். 18 ரூபா போட்டுக்கிறியா? வனசா, அக்கோ, ஆள் தெரியாதவன் இப்படித்தாக்கா அநியாயத்துக்கு விற்பாங்க. சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்துடக்கூடாது. இப்படித்தான் பாதி விலைக்கு கேட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். 20 ரூபாய்க்கு நான் எப்படி பேசி முடிக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ 30 ரூபா சொல்றியா, நீ எப்படி 20 ரூபாய்க்கு முடிப்ப? அட நீ சும்மா இருக்க, நீ ஒரு ஆளு. என்னப்பா தம்பி, 20 ரூபா போட்டுக்கிறியா? எக்கோ, முதல்ல தேங்காயை கொடு. தேங்காயை கொண்டே மண்டே உடச்சு போடுவேன். 30 ரூபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 15 ரூபாயில இருந்து மேற்கொண்டு 5 ரூபா வச்சா கொடுத்துருவோமா? விஷம் வச்சுட்டு பாக்க. சரிப்பா தம்பி, கோவப்படாத. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். மேற்கொண்டு 2 ரூபா வச்சு 22 ரூபாய்க்கு முடிச்சுக்கிறோமா? ஓஹோ, நீ அந்த பிளான்ல வந்திருக்கியோ? மனசா, வாம்டி. ஏப்பா, 10 காய் மொத்தமா வாங்குறோம். பார்த்து போட்டு கொடுக்க கூடாதா? அடுத்தடுத்து உன் கடையில வந்து ரெகுலரா வாங்குவோம்ல. 10 காய் மொத்தமா எடுக்கிறதுனால ஒரு 5 ரூபா குறைச்சிக்கிறேன். வேணும்னா 295 ரூபா கொடுங்க. 300 ரூபாய்க்கு 5 ரூபா குறைச்சாச்சு. இப்போ ஒரு காய்க்கு 5 ரூபா குறைன்னு சொன்னா நீ மொத்தத்துக்குமே 5 ரூபா குறைக்கிற. இதெல்லாம் எப்படிப்பா சரியா இருக்கும்? பார்த்து போட்டு கொடு. அதெல்லாம் போடலாம். ஏமா, சொன்னா புரியாத உனக்கு? வச்சுட்டு இடத்த காலி வேணுமா? ஆளையும் மண்டையும் பாரு, காலையிலேயே வந்து உசுர வாங்கிக்கிட்டு இருக்க. நான் தான் விலைக்கு வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. மூஞ்சியும் முகரையும் பாரு, மஞ்ச மண்டை. உன் முடியும் ஆளும் சைஸும் பேண்ட்டும் சட்டையும். இதுல ஷூ உனக்கு ஒரு கேடு. 30 ரூபா போட்டுருவான் நம்மள. 30 ரூபா சரி 295 கொடுக்க முடியாது. 290 ரூபா வாங்கிக்க. கொடுத்து தொலை சாவுராக்கி. காலையிலேயே வந்து கழுத்து இருக்குது பாரு. சரி, காய் பெருசா இருக்கிறதுனால நான் யோசிச்சு பாக்குறேன். மனசா, எதுக்கு வம்பு? கேட்ட காசை கொடுத்துட்டு வா. அக்கா, இப்படி பேசுனா தக்கா 5 வத்து குறைப்பாங்க. உம்முனி கேட்ட காசை கொடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு தானே நட்டம். அதெல்லாம் விலை ஊருப்பட்டதை ஏற்றி வச்சு விற்கிறவங்க தான். நம்ம குறைச்சி அடிச்சு வாங்கினா போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ பத்தியா 300 ரூபாயில இருந்தே நமக்கு 10 ரூபா குறைச்சி 10 ரூபா லாபம். போற வழியில ஆளுக்கு ஒரு போண்டா தின்னுட்டு போவோம்.
மனசா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் கடையில எல்லாம் போய் கேட்ட காசை கொடுத்துட்டு மொத்தமா கட்டிட்டு வர்றதில்ல. இந்த மாதிரி சில்லறை வியாபாரிகள்ட்ட இல்லாம 5 வத்தை குறைச்சிக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது. அவங்களும் நம்மள மாதிரி சின்ன வியாபாரி தானே மக்கா. என்னத்தையோ கொடுக்கறத பார்த்து வாங்கிக்கிடுவாங்க. கொடுத்துட்டு வா. நீ இப்படி சொல்லு. ஊருக்குள்ள இருக்கிற மளிகை கடைக்காரனும் காய்கறி கடைக்காரன் பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க. இப்படி சின்னதுல இருந்து நம்மளும் போனாத்தாக்கா நம்மளும் இட்லி கடையை பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆக்கி நம்மளும் பெரிய ஆளாக முடியும். சரிடி, காசு இருக்குல்ல, கொடுத்துட்டு வா. சரிக்கா சரிக்கா. என் மாமியாவை உழுப்ப கூடாதுன்னு சொன்ன புளிய மரத்துல இனிமே இந்த ஊர்ல எவனுமே உழுப்ப கூடாதுடா. ஏலே யாரா அது புளிய மரத்துல என்னடா சரியா? அடடா என்ன இந்த மலையில புளிய மரத்தடியில என்ன செய்றாங்க? ஏய் யாரா அது? அத்தே ருக்கு, நீ என்னத்துக்கு மலையில எந்திரச்சு வர? புள்ளைய போய் பாரு போ, நான் அந்த வாரேன். மலையில நீங்க எங்க போறியா? ஊர் கட்டுப்பாட்டுல இருக்கிற புளிய மரத்துல எவனும் புளிய மரத்தை உழுப்புறானா இல்ல மரங்கரத்தை வெட்டானான்னு தெரியல. ஒரு படியா நிக்கிறியா யாரோ ஒரு ஆளு? அங்க பாருவேன் யாருன்னு. அங்க நிக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த பங்கஜ மரமையும் லைலா புருஷன் தான். அவன் நின்றுகிட்டு அருவாளும் கம்போடையும் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கான். அதான் அவன மாதிரி இருக்கேன்னு தானே நினைச்சேன். என்ன ஒரு திமிர் இருந்தா ஆள் இல்லாத நேரத்துல மழை பெய்யுற சமயத்துல இப்படி வெட்டுவேன். அதுவும் ஊர் கட்டுப்பாடுன்னு ஊர் தலைவர்கள் நின்று சொன்னதுக்கு என்ன ஒரு ஏத்தம் பாரு, கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டானா? மழை நேரத்துல நீங்க ஒண்ணு வெளியில போவேனா, நீங்க வந்து உங்க பேரனை பாத்துக்கிறங்க. நான் போய் அந்த ஆளை என்னன்னு கேட்டுட்டு வரேன். அந்த கொல்லி முழுவன்ட்ட போய் நீ போய் பேச முடியுமா? நீ உள்ளேக்க போய் புள்ளைய பாரு, நான் போய் என்னன்னு கேட்டு ஊர் தலைவர்கள்ட்ட போய் ஒப்படைச்சிட்டு வரேன். என்ன ஒரு திமிர் இருக்கனப்ப. அத்தை ஒரு கொடையாவது பிடிச்சிட்டு போங்க. இருக்கட்டும்மா, கொப்பும் கொலையுமா போட்டு இப்படி உளுப்பி தள்ளிக்கிட்டு இருக்கானே, அவன்லாம் நல்லா இருப்பானா? இவனை ஏவி விட்டுட்டு ஆத்தாளு மாவுல உள்ளேக்க என்ன வழிகிட்டு இருக்காளுன்னு தெரியல. அவளுக்கு பார்த்த வேலை தானே இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏலே பேதியில போக ஏலே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அத்தை ஏல நாசமா போன வயல, கொப்பும் கொலையுமா இப்படி காய்ச்சி தொங்குற மரத்தை பூவோடையும் காயோடையும் எதுக்குடா அப்படி புடுங்கி போட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டா பேதியில போவானே, அறிவு இருக்காடா உனக்கு? அறிவத்த வயல. ஏய் கிழவி, இந்த புளிய மரம் என் வீட்டுக்கு வர லைன்ல உரசி என் வீட்டுல அடிக்கடி கரண்ட் நின்று போகுது. மழை நேரத்துல இருட்டுக்குள்ள நாங்க என்ன தரவிக்கிட்டு தெரியறதா? உன் வீட்டுல நல்ல சுகவாசியா நீ படுத்திருக்கல, ஓ லைனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வீட்டு பிரச்சனைக்காக நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன செய்யுது? உன் ஜோலியை பார்த்துக்கிட்டு போ. அது எப்படா சோழியை பார்த்துக்கிட்டு போக முடியும்? இது ஊரு பொது மரம்னு சொல்லியாச்சுலடா. ஊரு பொது மரம்னு பஞ்சாயத்து கூட்டி உன் மாமியாட்டையும் பொண்டாட்டிட்டையும் சொல்லித்தானடா தலைவருக்கு அனுப்புனாங்க. அந்த மரத்துல இருந்து ஒரு சொல்ல புளிய மரத்தை கூட முடுப்ப கூடாதுன்னு உன்னைய சொல்லி வச்சிருக்கையில உங்களுக்கு மரத்தை வெட்டியில நீங்க மரத்தை மொட்டை வந்தன்னு வச்சுக்க வகுந்து உருவே வகுந்து. கிழவி, உனக்கு என்ன சொன்னா புரியாதா? என் வீட்டு லைன்ல உரசுது, நான் வெட்டுறேன். உன்னை என்ன பண்ணாங்க? பஞ்சாயத்துல சொல்லிட்டா அவங்க என்ன பெரிய இவங்களா? உன் வீட்டுல லைன் உரசி கரண்ட் ஓச்சுன்னா பஞ்சாயத்துல வந்து சொல்லு. பொதுவா நீ என்னன்னு பேசி அதுக்கான முடிவெடு. ஓ நோக்கத்துக்கு வந்து அருவாள் எடுத்து மரட்டை வெட்டுறதுக்கெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருப்போம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? நானும் என் பொண்டாட்டி உள்ளே தானே இருட்டுக்குள்ள கிடக்கான். நீ நல்ல கரண்ட் ஏசிமா நல்ல வசதியா தானே இருக்க. உனக்கும் கரண்ட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எனக்கு இந்த மரம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால நான் வெட்டுறேன். எனக்கு தொந்தரவா இருக்கிற மரத்தை நான் வெட்டுறதுக்கு உனக்கு என்ன செய்யுது? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. இல்லைன்னா இந்த அருவாள் எடுத்து உன்னை வெட்டுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது சொல்லிட்டேன். வெட்ட மாட்டேன். என்ன ஒரு ஏத்த இருந்தா வெட்டுவா நம்மள என்னைய? எங்க நீ வெட்டி பாரு, நானும் பாக்குறேன். ஊரெல்லாம் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல மட்டும் தான் கரண்ட் இல்ல. இந்த மரம் லைன்ல உரசி காலையில இருந்து ஒரே தொல்லையா இருக்கு. வெட்டி போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடியே அறிவத்தோல, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? பஞ்சாயத்துல ஒப்படைச்ச மரத்தை நீ எப்படி வெட்ட போச்சு? உனக்காடி எழுதி கொடுத்துருக்கு இந்த மரம்? உன் ஆத்தாலையும் உன்னையும் புளியம்பழமே உழுப்ப கூடாதுன்னு பஞ்சாயத்துல சொல்லியிருக்கு. உன் புருஷன்ட்ட சொல்லி வேரோட மரத்தை வெட்டி போட சொல்லியிருக்க. அப்ப என்னடி ஏத்தம் இருக்கணும் உனக்கு? பஞ்சாயத்துல கொண்டு ஒப்படைச்சா இருக்கிற இடம் தெரியாம போயிருவி ஆத்தாள் மாலும். என்ன ஒரு திமிரு உங்களுக்கு? முழு மரத்தையும் இப்படி பூவோடையும் காயோடையும் வெட்ட சொல்லியிருக்க. புளியம்பழம் தானே உழுப்பக்கூடாதுன்னு சொன்னாங்க, மரத்தை ஒண்ணு வெட்டக்கூடாதுன்னு சொல்லலையே. அப்படியே நீ பஞ்சாயத்தை கூட்டினா அங்க வந்து என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கப்ப. மறுபடியும் சொல்றேன், உன் நல்லதுக்காக சொல்றேன், ஒழுங்கா கேட்டுக்க. அதுக்கப்புறம் ஊர் எடுக்கிற முடிவுக்கு நீ ஒத்து வரணும். இல்லைன்னா உன் குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஒழுங்கு புருஷனை கூட்டிக்கிட்டு கிளம்பிட சொல்லிவிட்டேன். ஓ, நாளைக்கு சாக போற இந்த கிழவி வந்து சொல்லுதுன்னு ஓங்க நறுவால பிடிச்சுக்கிட்டு ஒய்யாரமா நின்னுட்டு இருக்க. வெட்டி வீசிட்டு வாயா போவோம். நம்ம வீடு இருட்டுக்குள்ள கிடக்கும் போது என்ன ஊராருனா என்ன சொன்னா நமக்கு என்ன? பெரிய ஊர் கட்டுப்பாடாமல பெரிய இவங்க வீட்டுல நடக்காத ஊழல் எல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது பாரு. வெட்டி ரெடியே, அம்புட்டு தைரியமானவளா இருந்தா உன் புருஷனை விட்டு இந்த மரத்தை வெட்டி சாயிடுவாப்பா. அதுக்கப்புறம்ல இருக்கு உனக்கு உன் புருஷனுக்கு. இன்னைக்கு இன்ன நடக்க போறத இந்த பாத்துக்கிறேன்டி, நான் பாத்துக்கிறேன்டி. ஏய் கிழவி, ஓங்கி மிதிச்சுனா நறுங்க தெரிச்சு போயிரும். ஓடி போயிரு ஓடி.
யாரு மிதிக்கிறா யாருக்கு தெரிக்குதுன்னு பாப்ப முடியுமாப்ளே. இரு ஊர்ல போய் ஆளுக்களை கூட்டிட்டு வரேன், அப்புறம் தெரியும் யாரு மிதிச்சா யாருக்கு தெரிக்கும்னு. ஐயோ இவங்க கட்டுப்பாடு போடுவாங்களா? நாங்க கட்டுப்பட்டு நடக்கணுமாம்ல. பாப்போம் நீனு போய் ஆளை கூட்டிட்டு வா, நாங்கள் இதை வெட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் விறகுக்கு எடுத்துட்டு போறோம். அதையும் ஊரை வந்து பார்க்க சொல்லு. அடி குப்பம்மா, அலமேலு, வனசா, அன்னைக்கிளி, நெடுவாளியோய், அடியாளா. ஓ, அவ கூப்பிடுறான்னு அங்கேயே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. வெட்டியா முதல்ல வெட்டி மொத்த மரத்தையும் மொட்டையா சாச்சு விடு.